எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண காலிஃப்ளவர் பீஸை ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊற்றி கழுவணும். கழுவின காலிஃப்ளவரை நான் குக்கர்ல போட்டிருக்கேங்க. நீங்க வேற ஏதாவது பாத்திரத்துல கூட போட்டுக்கலாம், இல்ல குக்கர்ல கூட போட்டு வேக வைக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பும் 1/4 ஸ்பூன் மஞ்சளும் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்ச மஞ்சளையும் உப்பையும் காலிஃப்ளவர்ல போட்டு காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும். நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் தட்டில் வச்சிருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைங்க. மஞ்சள் தூள், கறி மசால் தூள், குழம்பு மிளகாய் தூள், கருவேப்பிலை இது 4த்தையும் எடுத்துக்கோங்க தேவையான அளவு. எடுத்து வச்ச மசாலா தூளெல்லாம் வெங்காய தக்காளி கலவையில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது தேங்காய், சோம்பு, ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா நைஸா. அடுத்து வேக வச்ச காலிஃப்ளவரை மசாலாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச உடனே மூடி எடுத்துட்டு அரைச்ச தேங்காய் விழுதை போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்ச உடனே தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட திக்காச்சுன்னா ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்ச உடனே உப்பு சரியா பாருங்க. சரி வரலன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு கலந்து விட்டு இறக்குனா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிட்டிங்கன்னா சுவையான டேஸ்டான காலிஃப்ளவர் குருமா ரெடி. இந்த காலிஃப்ளவர் குருமாவை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.